முரசரை முழங்கிட முள்ளையிற் புலி போல் கருநிற மேகத்து காளையன் நின்றார். போதும் ஐயா, நிறுத்துங்கள். இன்னும் எத்தனை தொலைவு இந்த இழிவை சுமப்பது? ஏதிலர், நாடிழந்தோர். சினம் மறவனுக்கு அழகு. ஆனால் அந்த சினம் எப்போது வெளிப்பட வேண்டும் என்பதில் இருக்கிறது நுட்ப அறிவு. நம் பேரரசு வீழ்ந்து விட்டதென்றால் அங்கேயே நின்று பொருதி மடிந்திருக்க வேண்டும். இந்த ஓட்டம், இந்த உயிர் பிழைப்பு எதற்கு? நாம் ஓடுவது உயிருக்காக அல்ல, ஒரு பெருநெருப்பின் கடைசி பொறியை காக்கவே இந்த ஓட்டம். என்ன நெருப்பு? எல்லாம் அணைஞ்சு சாம்பலாகிவிட்டதே. தோற்கவில்லை மகனே, தற்காலிகமாக பின்வாங்கி இருக்கிறோம். சிங்கம் இல்லாத கானகத்தில் நரிகள் ஊளையிடுவது சகஜம்தான். அந்த நரி கூட்டத்திடம் நாம் தோற்றுவிட்டோம், அதை ஒப்புக்கொள்ளுங்கள். அந்த மாவீரன், அவன் பெயரை சொல்லித்தானே இத்தனை அழிவும். அவன் மடிந்து விட்டான் ஐயா. இல்லாத ஒருவனுக்காக, மாய்ந்து போன ஒருவனின் புகழுக்காக நாம் ஏன் இன்னும் இந்த கொடும் துன்பத்தை ஏற்க வேண்டும்? மடிந்து விட்டானா? யார் உரைத்தது? நம் இனத்தின் வேறையே அறுத்தறிய நஞ்சினும் கொடிய நயவஞ்சக படையுடன் பேரூழி வெள்ளமென திரண்டு வந்தான் பகைவன். போரிட்டது மண்ணாசைக்காகவோ அரியணைக்காகவோ அல்ல, நம் இனத்தின் கடைசி பிஞ்சு கவமானம் அனுபவிக்க வேண்டாம் என்பதற்காகத்தான். அவன் சாவு நிச்சயம் என்று தெரிந்தும் களத்தில் நின்றான். மரணத்தின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சிரித்தான். அந்த புகழைத்தான் என்னை போன்ற கிழப்பாணர்கள் எங்கள் உயிரில் சுமந்து திரிகிறோம். உன்னை போன்ற இளைஞர்களின் இரத்தத்தில் அதை மீண்டும் பாய்ச்சுவதற்காக. சுமப்பது இந்த துன்பத்தை அல்ல, அந்த மாவீரனின் அணையாத புகழை. பூசூடி வானவர் வரவேற்க யான் திறந்தாலும் என் புகழ் நிலைக்கும். மானமே உயிரெனும் மறவர்க்கு இதுவே. வீர சுவர்க்கம் விருந்தாய் அழைக்குது, போர்க்களம் என் தாய் புகழ் பாடி நிற்குது. ஆயிரம் யமனையும் அடக்கிய பின்